தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, என்னென்ன எப்படி பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இது தேங்காய் உரிச்சதுக்கப்புறம் அதை மொத்தமாக வச்சுட்டு அதை வந்து பல வெரைட்டியாக பிரிப்பாங்க. இது கிட்டத்தட்ட 8 வெரைட்டி பிரிக்கிறாங்க. பிரித்ததுக்கப்புறம் அவங்க வந்துக்கிட்டு அந்த சாக்கில் வந்துக்கிட்டு ஒரு நம்பர் எழுதுகிறாங்க, 115 120 அப்படின்ட்டு. அப்போ அந்த தேங்காய்னா 60 கிலோ, ஒரு மூட்டை வந்து 60 கிலோ இருக்கும். இது மாதிரி பேக் பண்ணி வெளிநாட்டுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் எல்லாம் எந்த ஊர்? சொல்லலாம். இதே தானே உங்கள் வேலை? இது கரெக்டாக பிரிக்கிற கரெக்டாக போகுமா எல்லாம்? எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நாங்கள் பூராமே ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது, 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது, 5 வருஷம் 2 வருஷம் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. சரி, உங்களுக்கு எப்படி சம்பளம்லாம் எப்படி? மூட்டை கணக்கு. மூட்டை கணக்கு. அதுக்கு தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இது நம்ம யூடியூப் சேனலில் போடுறதுக்கு. சரி, நீங்கள் எடுக்கணும் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே சரிதான், கரெக்டாக. ஒரு மூட்டைண்டா எத்தனை கிலோ கணக்கு? 60 கிலோ. தேங்காய் கணக்கு எதாக இருந்தாலும் சரி 60 கிலோ கரெக்டாக இருக்கும் மூட்டை. இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன். தண்ணி வருது, புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வரேன். ஏனி வேளாக்கறையா? தீவா. சரி. இங்கே பேக்கு கணக்கு எழுதுங்களா? இது நீங்கள் என்ன எழுதுறிய? காய் கணக்கா? நம்பர் 150 காய் இதில் பிடிக்கிறது. 150 காய் பிடிக்கண்டு. சரி சரி, ஓகே ஓகே. எல்லாம் அனுபவத்தில் செய்கிறது. விடுதா 36 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா எடுத்து போட்டு விடுங்க. நல்லா மொத்த காணுங்க. 17 18 2 19 20 3 21 4 22 6 23 8 24 26 27 ஒரு
ஆறு உருகா 7 8 10 பண்ணிட்டு வாப்பா. ஏய் சரியாடா. 10 கூட இங்க நின்னு பாட்டு. சரியாடா. சின்ன ஊக்கு ஒரு டிவி பவர் பூரா போட்டு நீ நிச்சயமா ஊக்கு வச்சியா இருக்குமா? 180. 180. ஒரு பொண்ணு. 210. அது உரியணும்ல. ஒரு உரிய கடை வேணும்ல. இந்த ஐடிமே மிஸ். 180. 180. குறுக்க ஒரு மூளை போட்டு ஆரம்பம் பண்ணி கொடுத்து ஆரம்பம் 180. இப்படி பண்ணி பார்க்க முடியாது. இல்ல அப்படி அழகா தோக்கு 150. 150. இப்போ இந்த கொப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேங்காய் எண்ணும்போது சில தேங்காய் வந்து உடஞ்சிரும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா டேமேஜாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா கொப்பரா ரெடி பண்ணி அந்த ஆயில் இதிலேருந்து எடுக்கலாம். நம்ம சாக்லேட் என்னென்னமோ செய்கிறாங்க. பட் இங்கே செய்கிறது வந்து கொப்பரா ரெடி பண்ணி ஆயில் எடுத்துருவாங்க. பியூர் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லா கமகமான மணமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அப்புறம் இது சிரட்டை இருக்குல்ல, இதில் உள்ள சிரட்டை அதை தனியாக எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போல்லாம் டன்னு கணக்கில் கொடுத்தாக்கா அதெல்லாம் கடுமையான ரேட்டு போகுது. இப்போ சிரட்டைக்கெலாம் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. ஏற்கனவே விறகு அடுப்பில் எரிக்கும் போது சிரட்டையை தான் போட்டு நல்லா எரிப்பாங்க. இப்போ ஆப்பை அந்த பொம்மை இது மாதிரி செய்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. தென்னை மரம் பொறுத்த வரைக்கும் அது போல் பனை மரத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. அது சரியான முறையில் நம்ம பராமரித்து சரியான முறையில் எல்லா வகைகளும் தெரிஞ்சு செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். மாற்றுக்கிறது இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.